60களில் வடக்கில் நடந்த சாதியத்துக்கு எதிரான போராட்டங்களில் குறிப்பாக சன்னின் கட்சி சார்ந்த தோழர்களோடு இணைந்து செயற்பட்ட ஒருவர். அவர் தன்னுடைய அந்த அனுபவங்களுக்கூடாக சன்னை இங்கு நினைவு கூற இருக்கிறார். அவரை உரையாற்றி வருமாறு அழைக்கிறேன். தோழர் லிங்கம். கவிஞர் சேரன் அவர்களே, பத்திரிகையாளர் தேவராஜ் அவர்களே மற்றும் தோழர் ஷண்முடைய நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். இன்று இலங்கையில் அரசியலில் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றவர் சண்முகதாஸ். இலக்கிய உலகில் இன்று வரைக்கும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருப்பவர் தோழர் டேனி. இவர்கள் யார் என்ற கேள்வி எழுகின்ற போது இதற்கான உண்மையான விடை, இவர்கள் இருவரும் ஒரே பாதையில் பயணித்த மாசேக்கும் சிந்தனை. அடித்தால் திருப்பி அடி, உங்களை தாக்கியவனை திருப்பி தாக்கி, அப்பொழுதுதான் உங்களுக்கு அதற்கான அடிமைத்தனத்திலிருந்து உங்களால் விடுதலை பெற வேண்டும் என்று கூறியவர்கள் இருவர். அதில் குறிப்பாக தோழர் சண்முகதாசனை நாங்கள் அந்த இடத்தில் உத்தரத்துக்கு நாங்கள் அவரை விட்டுச் சென்றோம். தோழர் சண்முகதாசன் ஆரம்ப காலத்தில் தனது கல்வியை முடித்த பொழுது அந்த பட்டதாரியாக இருந்த காலத்தில் 400 அல்லது 500 ரூபாய் சம்பளத்தில் அவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் அவர் சேர்ந்து தனது குடும்பத்தை வளமாக்கி இருக்கிறார். ஆனால் அவர் தனது இளமை காலத்தில் இடதுசாரி சிந்தனை உள்ள புத்தகங்களை படித்ததாலும் சில இடதுசாரி தலைவர்களை அவர் சந்தித்ததாலும் தனது எண்ணங்களை அவர் மாற்றி டாக்டர் விக்ரமசிங்க, வைத்திலிங்கம், பொன் கந்தையா போன்ற ஆசிரியவாதிகள் லண்டனில் இருந்து வந்தபோது அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவர் தன்னை ஒரு மார்க்சியவாதியாக மாற்றிக் கொண்டார். இந்த வெளிநாட்டில் இருந்து படிப்பதற்காக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு போன சில தமிழ் இடதுசாரிகள், இவர்கள் மூவரும் குறிப்பிடப்பட்டார். அதே காலகட்டத்தில் சட்டத்தரணி, சட்டத்தை வளைத்து போட்டவன் என்று போற்றப்படுகின்ற ஜிஜி பொன்னம்பலம் பல காலம் அங்கே சட்டத்துறையை படித்துவிட்டு திருந்தாமல் ஒரு யாழ்ப்பாண குணாதிசயத்தோடு வந்த ஒரே ஒரு மனிதன் அவர். மற்றவர்கள் எல்லோரும் இடதுசாரி சிந்தனைகள், லெனின்ஸ, மார்க்சியத்தை படித்து ஒரு புதுவிதமான அரசியலை நடத்த வேண்டும் என்பதற்காக இலங்கை வந்தது. அவர்கள் நினைத்திருந்தால் அங்கே வேலை செய்திருக்கலாம். அப்படி அல்ல. ஆனால் யாழ்ப்பாணத்திலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது, நான் கடைசி வரைக்கும் மாற மாட்டேன் என்ற கொள்கையோடு வந்தவர் தான் திரு ஜிஜி பொன்னம்பலம். அவர் செய்ததெல்லாம் உங்களுக்கு நிறையவே தெரியும். இப்பொழுது பேசியவர்கள் தோழர் சேரன், தேவராஜா போன்றவர்கள் நிறையவே ஷண்ணை பற்றி சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் சிலவற்றை நான் கூறுவதற்கு
அவர்கள் இறந்த பொழுது அவருடைய முதலாவது இதற்காக இது கொஞ்சம் நீண்டதாக இருக்கலாம், ஆனால் இதில் உள்ளடக்கிய சில விஷயங்கள் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். தயவு செய்து பொறுமையாக இருக்கும்படி பணிபுரிந்துடன் கேட்டேன். இலங்கையின் பொதுவுடைமைவாதியும் இடதுசாரி சிந்தனையாளர், இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பொது காரியதர்சியாக ஷண் என்று சகல இன கம்யூனிஸ்டுகளும் அழைக்கப்படும் திரு என் சண்முகதாசன் தனது 73ஆம் வயதில் லண்டனில் காலமானார். சண்முகதாசனுடைய மறைவு உலகத்தில் உள்ள அடக்கி ஒடுக்கப்பட்ட சகல இன மக்களுக்கும் பேரிழப்பாகும். 1919ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் உள்ள மானிப்பா என்ற இடத்தில் பிறந்த தோழர் ஆரம்ப கல்வியை மானிப்பா இந்து கல்லூரியும் பின்னர் கொழும்பு ஜோசப் கல்லூரியும் பயின்றார். தனது 17வது வயதில் ஜூனியர் கேம்பிரிட்ஜ் பரீட்சை சித்தி அடைந்த போதும் லண்டன் மெட்ரிகுலேஷன் பரீட்சையில் பிரவேசம் தேர்வு எழுதாமலே பல்கலைக்கழகத்துக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. 1938ஆம் 39ஆம் ஆண்டுகளில் மாணவர்கள் பிரவேச பரீட்சையின்றி பல்கலைக்கழகத்துக்கு சேர்க்கப்பட்ட கடைசி ஆண்டார். தனது 2வது ஆண்டில் இன்டர்மீடியட் அண்ட் ஆர்ட்ஸ் என்ற பரீட்சையில் சித்தி பெற்று வரலாற்றை விசேடமாக பாடமாக கொண்டார். பல்கலைக்கழக நாட்களில் தனது கிடைக்கும் நேரங்களை மார்க்சிய புத்தகங்களை வாசித்துக் கொள்வதிலும் செலவு செய்தார். ஆங்கில மொழியில் சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்ததால் பல தத்துவ புத்தகங்களையும் நாவல்களையும் படித்து வாசிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்தது. திரு போன் ட்ராக்ஸின் நீ ஏன் ஒரு சோசியலிஸ்டாக வேண்டும் என்ற நூலை படித்த பின்னர் அவர் தன்னை ஒரு முழு சோசியவாதியாக மாற்றிக்கொண்டார். அதேவேளை அவரது அரசியல் வளர்ச்சி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படைப்பை முடித்துவிட்டு நாடு திரும்பிய தோழர் வைத்திலிங்கம், தோழர் பொன் கந்தையா, தோழர் பீட்டர் கெனமன் வைத்திலிங்கம் ஆகியோரால் துரிதப்படுத்தப்பட்டது. கேம்பிரிட்ஜ் அல்லது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திரும்பிய மாணவர்களை மிகுந்த மரியாதையுடனும் மதிப்புடனும் பார்க்கும் காலம் அது. அவர்களின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவ வாக்குகளாக இருந்தது. திரு பொன் கந்தையா அவர்கள் பேரான பல்கலைக்கழகத்தில் அப்போது வார்டனாக பல்கலைக்கழகத்தில் சிறப்பு விரிவுரையாளராகவும் பணிபுரிந்தார். இயற்கையாகவே அவர்களால் வீழ்க்கப்பட்ட தோழர் ஷண் அவர்கள் மார்க்சிய லெனினிச தத்துவங்களை மேலும் விரிவுபடுத்தி கொண்டார். அதே நேரத்தில் தோழர் ஷண் அவர்கள் பல்கலைக்கழக யூனியன் தலைவராகவும் யூனியன் காஸ்டர் தலைவராகவும் பதவி வகித்தார். முன்னாள் இலங்கை பிரதமர் பண்டாரநாயக்கா தேசிய முக்கியத்துவம் கொடுத்து முன்னரே தனது தோழர் அவர்கள் பல சங்க கூட்டங்களுக்கு தலைமை தாங்கும் போது கதருடை அணிந்து சென்ற முதல் தலைவரும் ஆவார். அவரது பல்கலைக்கழக வாழ்க்கை சில முற்போக்கான நிகழ்வுகளும் இடம்பெற்றன. ரேக்கிங் என்று அங்க சேட்டைகளை அவர் இறக்குமதி செய்யப்பட்ட வெளிநாட்டு சரக்கு என்றும் அது முற்றும் முழுதும் நமது கலாச்சாரத்துக்கு எதிரானது என்றும் வாதிட்டார். மார்க்சிய தாங்கிய ஈரானியருக்கு இரவு விருந்து உபசாரத்தின் போது வாழ்த்து சொல்வது ஏகாதிபத்தியத்தின் உணர்வுகளை வெளிக்காட்டி தங்கள் சங்க கூட்டத்தின் போது அவர் ஆற்றிய உரையை அங்கே கூடியிருந்த மாணவர்கள் மாத்திரமல்ல பேராசிரியர்களையும் வியப்பில் ஆற்றியது. அவரது நாவன்மைக்கு கிடைத்த ஒரு சிறந்த பரிசா. 1943ஆம் ஆண்டு பட்டம் பெற்ற போது இலங்கை பல்கலைக்கழகத்தில் முதல் பட்டம் பெற்ற மாணவர்களில் ஒருவராகவும் இருந்தார். அதே ஆண்டு இலங்கை முதலாக கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்தாபிக்கப்பட்ட போது கட்சியின் முழுநேர ஊழியனாக செயல்பட வேண்டும் என்று தீர்மானித்து மாதம் 60 ரூபாய் பெற்றுக்கொண்டு இலங்கை தொழிற்சங்க சம்பளத்தின் முழுநேர ஊழியனாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர் தனது கொள்கையிலிருந்து சிறிதும் விளங்கியது கிடையாது. அந்த நாளில் ஒரு பட்டதாரி எதுவித தடையுமின்றி 400-500 ரூபாய் வருமானம் எடுத்துக்கொண்டு சுகமான வாழ்க்கை வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில்
தான் முடிவெடுத்து கட்சியின் முழு நேர ஊழியனாக தன்னை மாற்றிக்கொண்டார். யாழ்ப்பாண சமூக அமைப்பில் ஆச்சரியமானதும் வியப்பானதும் ஆகும். ஆயிரத்தி 1958 ஆண்டு கருத்துத்துறை தொகுதியில் போட்டியிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி அபேட்சியர் தோழர் கந்தையா அவர்களை ஆதரித்து பல பொது மேடைகளில் சொற்பொழிவு நிகழ்த்தி அவரது வெற்றிக்கு மாத்திரமல்ல பாமர மக்களின் உள்ளங்களிலும் சிறிது சிறிதாக கம்யூனிஸ்ட் கொள்கைகளை பரப்பினார். திரு பொன்கந்தையாவின் மறைவுக்கு பின் தமிழ் பிரதேசத்தில் எந்த ஒரு கம்யூனிஸ்ட் அபேட்சியரும் இதுவரைக்கும் பாராளுமன்றம் போனது கிடையாது என்பதை குறிப்பிட்டு ஆகிறது. 1957 ஆண்டு தொழிற்சங்க சம்பளம் பொதுச் செயலராக தெரிவு செய்யப்பட்ட ஷன் அவர்கள் பல தொழிற்சங்க போராட்டங்களிலும் மக்களை வழிநடத்தியதோடு நியாயமான பல போராட்டங்களை வென்றெடுத்துள்ளார். தொழிற்சங்க வழக்குகளை கையாள்வதிலும் வாதாடுவதிலும் பல்வேறாக காணப்பட்ட தோழர் ஷன் அவர்கள் தொழிலாளிகளுக்கும் இலவசமாக வாதாடி அவர் தொழிலாளர் மேற்கொண்ட நேசத்தை வெளிக்காட்டினார். 1963 ஆண்டு சர்வதேச இயக்கம் எழுந்த தத்துவார்த்த போராட்டத்தில் அன்றைய இலங்கை பொதுவுடைமை கட்சிக்குள் மார்க்சிய லெனின்ச மாசித்தும் சிந்தனையை உயர்த்தி பிடித்தார். பின்னர் மார்க்சிய லெனின்ச கட்சியின் தோற்றத்தில் முக்கிய பங்காற்றி அதன் பொதுச் செயலாளருமானார். இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுக்கு பின்னர் சீன சார்பு கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்து அதன் விளைவாக இலங்கையின் பல பாகங்களிலும் இடதுசாரிகள் மத்தியில் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியது. மலைநாட்டிலும் பாமர சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் மார்க்சிய லெனின்ச மார்க்சியத்தின் சிந்தனைகளை வளர்க்க தொடங்கினர். முழுநேர ஊழியனாக வேலை செய்ய தொடங்கினர். பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இக்கட்சி தாழ்த்தப்பட்ட மக்களின் பெரும் செல்வாக்கு கிடைத்தது. போராட்ட எண்ணங்களுக்கும் வலுவாக இடதுசாரி கொள்கை கொண்ட அம்மக்களை இக்கொள்கைகள் வலு வேகமாக பற்றத் தொடங்கியது. இலங்கையின் பல பாகங்களிலும் கட்சி காரியாலயங்கள் திறக்கப்பட்டு கொழும்பு, மலைநாடு, யாழ்ப்பாணம், திருவண்ணாமலை, மட்டக்களப்பு போன்ற இடங்களில் குறிப்பிடத்தக்க தொண்டர்களை கொண்டு காரியாலயங்கள் திறக்கப்பட்டன. 1965 ஆண்டு பின் யாழ்ப்பாண பிரதேசத்தில் வலு வேகமாக போராடத் தொடங்கியது. ஆங்காங்கே அடக்கி வைக்கப்பட்டிருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரே அணியில் திரண்டு சாதி அடக்குமுறைக்கும் தீண்டாமைக்கும் எதிராக குரல் கொடுக்க தொடங்கினார். வடக்கில் தமிழர்களை பொறுத்த அளவில் தீண்டாமை என்பது இந்தியாவில் இருந்து அவர்கள் பெற்ற பாரம்பரியமான சொத்தாகும். ஒடுக்கப்பட்ட மக்கள் கருதப்பட்டவரே பொது கிணறுகள், தீர்த்தணி கடைகள், ஆலயங்கள் போன்ற இடங்களில் தடை செய்யப்பட்டார்கள். ஏன் இறந்து போனால் கூட எரிக்கக்கூடிய மயானங்கள் கூட அவர்களுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டன. பாராளுமன்ற ஆசனங்களை கொத்திக்கொள்ளும் நோக்கத்தோடு இருந்தபடியால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தலைமை பீடங்களும் அவர்கள் அது நியாயமான மனிதமான உரிமைகளை வென்றெடுக்க வழிகாட்ட தவறிவிட்டது. தீண்டாமை என்பது மனிதனுக்கு செய்யும் படு மோசமான மிருகத்தனமான கொடுமையாகும். இந்த கொடுமைகளை கண்டு காணாமல் மௌனம் சாதித்து கொண்டிருந்த தமிழ் மகன் ஒருவரையை மன்னிக்க முடியாதவர். யாழ்ப்பாண மக்களின் 3 பங்கினர் தாழ்த்தப்பட்ட மக்களே. இக்கட்சியின் வளர்ச்சிக்கு பின்னர் யாழ்ப்பாண பிரதேசங்களில் ஆங்காங்கே சாதிக்கு எதிரான பல போராட்டங்கள் நடந்தன. பல இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர் சாதி வெறியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பல வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டன. பல இடங்களில் கிணற்றுக்குள் தலைமாய் நஞ்சு என்பன கலக்கப்பட்டன. போலீசார் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார். சாதியினர் அதிகமான உயர் சமூக போலீசாரால் இருந்தபடியால் பல இடங்களில் நேர்மையான நியாயமான போராட்டங்கள் எல்லாம் மலங்கடிக்கப்பட்டன. அதிகார வர்க்கங்கள் கூடுதலாக அவர்கள் இருந்தபடியால்
சில கிராமங்கள் மத்தியில் போராட்டங்கள் வலுப்பெற்று சில இடங்களில் அந்த அளவுக்கு வன்முறைகளும் வெடிக்கத் தொடங்கின. ஆனால் தமிழ் தலைவர்கள் ஒன்றும் நடக்காதது போல கொழும்பில் தங்கியிருந்து கொண்டு உயர்சாதி மக்கள் தொகையில் பெரும்பான்மை இருந்தபடியால் பாராளுமன்ற கட்சிகளும் அவர்களை பொருட்படுத்த விரும்பவில்லை. தாழ்த்தப்பட்ட மக்கள் வடக்கில் முற்றிலும் ஒரு பங்காளியாக இருந்த போதும் அவர்களை எந்த தொகுதியிலும் பெரும்பான்மை பெற முடியாதவாறு தேர்தல் தொகுதிகள் வகுக்கப்பட்டிருந்தன. தேர்தல் நிர்ணய கமிஷனும் அதிகார வர்க்கத்தின் உறுப்பினர்களும் அவர்களும் உயர்ந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இதை செய்ய முடிந்தது. இதன் விளைவாக உயர்சாதி அரசியலால் நியமிக்கப்பட்டாலே ஒழிய தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒருவரும் தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் தொகுதிகள் வகுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நிலைமையை தோழர் சான் மார்க்சில் இருந்த தோற்றத்துடன் மாறியது. கட்சி பாராளுமன்ற முறையை நிராகரித்தது. பாராளுமன்றம் என்ற தெளிவாத சக்தி அதன் தலையை உதைத்திருக்கும் வரை விடுதலை கிடைக்க முடியாது, வெகுஜன போராட்டம் தலைமைதாக்க முடியாது. பாராளுமன்ற சந்தர்ப்ப அரசியலை விட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் போராட்டத்துக்கு தலைமை தாங்கி கொண்டு விளைவாக 1966 பல போராட்டங்கள் வெடித்து சாதிக்கு எதிரான போராட்டங்களாக மாறியது. 1966 அக்டோபர் மாதம் 21 சாதிக்கும் அடக்குமுறைக்கும் தீண்டாமைக்கும் எதிராக வெய்யனக்க போராட்டம் சின்னாத்திலிருந்து யாழ் முற்றவடியை நோக்கி புறப்பட்டது. ஊர்வலத்தை போலீசார் இடையில் மறைத்து தாக்கி ஊர்வலத்தை கலத்து போகும்படி பணித்தார்கள். ஆனால் அந்த அணியினர் அடிபணியை மறுத்து விட்டார்கள். மக்கள் யாவரும் செவிசாய்க்கவில்லை. பல மணி நேரம் மறைக்கப்பட்ட பின்னர் அவர்கள் எதிர்பாராத போலீசார் ஒரு வரிசையாக ஊர்வலமாக போக அனுமதித்தார். அதே போலீஸ் உயர்சாதி இருந்தபடியால் அந்த கூட்டத்தில் தோழர் B.A. கந்தசாமி, K.A. சுப்பிரமணியம் போன்ற முன்னணி தலைவர்கள் அடித்து காயப்படுத்தப்பட்டார். தோழர் சன் அவர்கள் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டார்கள். ஒருபோதும் அடிபணிந்து போவாது எதிர்த்து நின்று அவர்களை அடிப்பதிலும் பார்க்க கடுமையாக அடியுங்கள் என்று அறைகூவல் விட்டார். குத்தவடி மைதானத்தில் அமெரிக்க பாடகர் கோபேஷன் அவர்கள் தன் தமையனுக்கு கூறிய அதே வார்த்தைகளை தோழர் சன் அவர்கள் திருப்பியும் ஒரு முறை அந்த கூட்டத்தில் சொன்னார். ஒருபோதும் அடிபணியாதே, சாதித்து நின்று அவர்களை அடிப்பதிலும் பார்த்து கடுமையான அடி என்று சொல்லி மக்களுக்கு உற்சாகத்தை ஊட்டினார். மற்றது நிறைய இருக்கிறது. தீண்டாமை சாதிக்கு எதிரான போராட்டங்களில் முக்கிய பங்காற்ற தொடங்கியது. இதன் முதலாக மாவட்டம் கந்தசாமி 2 வருட போராட்டத்தின் பின்பு வெற்றி கண்டது. அதைவிட மட்டில் பண்பு கலசி அம்மன் கோவில், தொண்டமனார் செல்வ சென்னதி, பொலியண்டி கந்தவனம் கோவில், மல்லிபுரம் ஸ்ரீ ஆழ்வார் கோவில் என்பன பிரபலியமான கோவில்களாகும். இதில் மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் ஆலய பிரவேசம் மிகவும் பிரபலியமானது. மாஜி பேராசிரியரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அடங்கா தாமுடன் என்று வர்ணிக்கப்பட்ட சுந்தலிங்கம் அவர்கள் தலைமை தாங்கி ஆலய பிரவேசத்தை தடுத்து மிகவும் துக்கக்கீடான செயலார். 2 வருட போராட்டத்தின் பின்னர் அடங்கா தாமுடன் அடக்கப்பட்டு ஆலய பிரவேசம் செய்தமை தீண்டாமல் வகையான இயக்கத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியார். தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கம் பல முற்போக்கு சக்திகளை
முன்னணியாக கொண்டு இருந்த போதும் அது ஒரு சாதிக்கான இயக்கமாக பிரகடனப்படுத்தவில்லை. அதைவிட சங்கானை, அச்சுவேலி, கன்பொல்லை, மட்டுவில், கொடியாரம், விழுதுமட்டுவார், புன்னலை காட்டுவான் போன்ற இடங்களில் பல சாதி போராட்டங்களுக்கு தலைமை தாங்கி வெற்றி கண்டது. இப்போராட்டங்களை ஆதரிப்பதாக கூறப்படும் உயர்சாதி மக்களின் முற்போக்கான பகுதிகளை அணிதிரட்டி கட்சியின் யாழ்ப்பாண கிளை தலைமை தோழர்கள் பலர் உயர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை போராட்டத்தில் அவர்கள் அணி திரண்டு தலைமை தாங்கி வழி நடத்தினார். சிங்கள மக்கள் மத்தியிலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியிலும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட இதுக்கு எதிராக இலங்கையில் பல தேசிய பத்திரிகைகள் கலவெற்றில் போராட்டத்தை பற்றி செய்திகள் பெற தொடங்கின. ஏன் கடல் கடந்து பீஜிங் வானொலியில் கூட இது சம்பந்தமான செய்திகள் வெளியாகின. சங்கான சாதி போராட்டம் மக்கள் அடிப்படையில் நடந்த ஒரு போராட்டம். பணிப்பொரு செய்த காலம் சென்ற தமிழ் தளபதி அமுதலிங்கம் அவர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வியொன்றின் போது பூஷ்வா வர்க்கத்தில் கம்யூனிஸ்டுகளையும் காட்டிக் கொடுக்கும் துணியில் சங்காய மாறிவிட்டது. ஆயுத போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பாராளுமன்றத்தில் அமுதலிங்கம் அவர்கள் உரையாற்றினார். தோழர் அந்த போராட்டத்திற்கு தோழர் சண்முகதாசனும் மனைவியும் கம்பகா எம்பி தோழர் எஸ்டி பண்டரநாயக்காவும் சில புத்தக பிக்குகளும் சங்கானைக்கு விஜயம் செய்தார். அந்த சம்பவத்தை நான் காங்கேசுந்தரை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு செல்வநாயகம் அவர்கள் வன்முறையை கைவிட்டு அகுந்தா வழியில் செல்லுங்கள் என்று அறிக்கை வெளியிட்டார். பெரும்பான்மை மக்களின் கோபத்துக்கு ஆளாகாமல் பாராளுமன்ற ஆசனங்களை கைப்பற்றிக் கொள்ளும் நோக்கமே இந்த அறிக்கையாகும். தாழ்த்தப்பட்ட மக்களின் இந்த போராட்டங்களுக்கு ஆதரவாக பல வடிவமாக கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றது. அற்புதமான பல பாடல்கள் வெளிவந்தன. மாவிய ஆலய பிரவேசத்தை மையமாக வைத்து அந்தன் கருணை என்ற நாடகம் இலங்கையின் பல பாகங்களில் வெளியேற்றப்பட்டது. இந்த நாடகத்தை எழுதியவர் கடந்த 4-5 வருடங்களுக்கு முன்பு காலமான இங்கே ராமநாதன் ஆசிரியர். மார்க்சிய இந்த மாசை துன்பம் சிந்தனை செய்வதால் பல ஆயிரக்கணக்கான புரட்சி பாதைக்கு வந்தவை தோழர் அவர்களின் வழி நடத்தலில் இலங்கை கம்யூனிஸ்ட் கடந்த மாபெரும் வெற்றியார். 1971ஆம் ஆண்டு ஏப்ரல் கிளர்ச்சியின் போது தோழர் சண்முகதாசன் உட்பட பல மார்க்சியவாதிகள் இனவேறுபாடின் கீழ் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில்